அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம ஒரு தொடராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா பெரும் புரட்சி. இது 1857 நிகழ்ந்தது. இந்த புரட்சியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தகவலை நாங்கள் எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா புதிய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, பழைய சமச்சீர் புத்தகத்தில் 12ஆம் வகுப்பில் வரலாறு பாடத்தில் இருக்குது. நம்ம எல்லா டேட்டாவையும் எடுத்து கம்பைன் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் எல்லா டேட்டாவையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லா பாடத்தை படிக்கிறத விட இந்த ஒரே வீடியோவை பார்க்குறது எவ்வளவோ பெட்ரு. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இருக்கிற கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் படிக்க முடியலனாலும் நாங்கள் போகிறதையாவது பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நம்ம இப்போது பாடத்துக்கு போகலாம். பெரும் புரட்சி இது எப்போ நடந்துச்சுன்னா 1857 நடந்துச்சு. இது நடப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா நிறைய காரணங்கள் இருக்குங்க. நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா அரசியல் காரணத்தை பார்க்க போகிறோம். அதாவது அரசியல் ரீதியாக எப்படி இந்த பிரச்சனை கிளம்புச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது மேலதிகார கொள்கை. மேலதிகார கொள்கைன்னா என்னங்க? அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வைக்கிறதா சட்டம் அப்படிங்கிறது தான் மேலதிகார கொள்கை. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிறவன் நிலத்து எல்லாத்தையுமே இவங்க புதுசாக சட்டம் போட்டு ஆட்டையை போட்டிருக்காங்க. குறிப்பாக 1852 இனாம் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த கமிஷன் எதுக்கு அமைக்கிறாங்கன்னு பார்த்தா முறையான உரிமம் இல்லாமல் குத்தகை நிலத்தை யார் யார் வச்சுருக்கா, எவ்வளோ நிலத்தை வச்சுருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இனாம் கமிஷனை அமைச்சிருக்காங்க. இந்த இனாம் கமிஷன் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிந்துரை கொடுத்துருக்காங்க. என்ன பரிந்துரைன்னு பாருங்களேன். 21,000 தோட்டங்களை நம்ம திரும்பவும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அந்த பரிந்துரை. அதை பேஸ் பண்ணி ஆங்கில அரசு 21,000 தோட்டத்தை அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். இது மட்டும் கிடையாது. அடுத்து வர்றது வாரிசு இழப்பு கொள்கை. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யார் கொண்டு வந்தாங்கன்னா டல்கௌசி பிரபு கொண்டு வந்தார். வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா ஒரு மன்னர் இருக்காருன்னா மன்னருக்கு அடுத்த ஆண் வாரிசு இல்லைன்னா அவர் அந்த நிலப்பகுதியை ஆங்கில அரசிட்ட கொடுத்துடணும். இந்த கொள்கையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் எதுன்னு பார்த்தா அவத்து, சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபுடைய சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர் இந்த பகுதிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. அடுத்தது துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்தார். இந்த துணைப்படை திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர் தங்களுடைய கட்டுப்பாட்டை நிலையாக வச்சுக்க தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில் இருக்கிற இந்திய மன்னர்கள் ஆங்கில படையை ஒன்றை வச்சுக்கணும், அந்த படைக்கான செலவை அவங்களே ஏற்றுக்கணும். இதுதான் துணைப்படை திட்டம். இது யார் கொண்டு வந்தாங்க? வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்தார். ஸோ இப்படி அரசியல் ரீதியாக அவங்க கொண்டு வந்தது எல்லாத்தையுமே மற்றவங்க எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பொருளாதார காரணங்கள். பொருளாதார காரணங்கள் அப்படிங்கிறது 1833 ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் புதிய பண்ணை முறை அப்படிங்கிற ஒரு பண்ணை முறையை கொண்டு வராங்க. இதுவும் இந்தியர்களுக்கு பாதிப்பாக இருக்குது. அடுத்தது முஸ்லீம்களின் எதிர்ப்பு. முஸ்லீம்கள் எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பரிச்சயமான பழக்கமான மொழி எதுன்னு பார்த்தா பாரசீக மொழி. முகலாயர் காலத்தில் பாரசீக மொழி தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டுருக்கு. ஆனால் ஆங்கிலேயர் வந்த பிறகு ஆங்கில மொழிக்கு மாறுது. குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் பொதுப்பணி தேர்வுகளில் பாரசீக மொழியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஆங்கில மொழியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் ஆங்கில அரசை எதிர்க்கிறாங்க. அடுத்தது இந்துக்களின் எதிர்ப்பு. இந்துக்களுடைய மத நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பண்பாட்டிலையும் ஆங்கில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறுக்கீடு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1856 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்காள படையில் இந்துக்களில் இருக்கிற உயர் ஜாதியினரும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த சட்டம். அது வரைக்கும் அப்படிலாம் சேர்த்திக்க மாட்டாங்க. அப்போ அந்த சட்டம் போட்டு அவங்களையும் சேர்த்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1850 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சட்டம் அப்படின்னா லெக்ஸ் லோசி அப்படிங்கிற சட்டம். இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அவங்களுக்கு பூர்வீக சொத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லெக்ஸ் லோசி சட்டம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிட்டா பூர்வீக சொத்தில் பங்கு இருக்காது. ஆனால் இவங்க அதை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. ஸோ இது இந்துக்களுக்கு பிடிக்கல. அடுத்தது மூன்றாவது 1824 கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற பராக்பூரில் இருந்த சிப்பாய்கள் நாங்கள் கடல் கடந்து பர்மா போக மாட்டோம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க. அதாவது பர்மாங்கிறது மியான்மார். அங்கே கடல் கடந்து போகணும். மியான்மாரும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து போகணுன்னா ஒரே வழி கப்பல் வழியாக போகணும். ஆனால் அப்போ இந்துக்கள் மதத்தில் இருந்த நம்பிக்கை என்னன்னு பார்த்தா கடல் கடந்து போனால் தீட்டு, நம்ம ஜாதியில் சேர்த்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்களாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் ஆங்கில அரசு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 1856 பொதுப்பணி படை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஆங்கிலேயருக்கு தேவைப்பட்டால் இந்திய வீரர்கள் கடல் கடந்து கூட போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம். ஸோ இந்த சட்டத்தை இந்துக்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது இந்து சமய எதிர்ப்பு.
அப்படி வந்து எல்லா தரப்புலேருந்தும் எதிர்ப்பை வந்து ஆங்கிலேயர்கள் சம்பாரிச்சிட்டாங்க. இப்படி எல்லா பக்கத்துலேருந்தும் எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கும்போது உடனடி காரணம் ஒன்றும் வருதுங்க. உடனடி காரணம் அப்படிங்கிறது ஒரு தீப்பொறி மாதிரி. இதுதான் வந்து ரீசனு, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரீசனு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த துப்பாக்கியை அறிமுகப்படுத்திட்டு அதில் புதிய ரக தோட்டாவையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த தோட்டாவுக்கு மேலே ஒரு லெதர் போட்டிருப்பாங்க. அந்த லெதரை வந்து வாயில் கடிச்சு துப்பிட்டு அந்த தோட்டாவை எடுத்து துப்பாக்கியில் போடணும். இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த லெதர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெதரில் வந்து கொழுப்பு தடவப்பட்டிருந்தது. அந்த கொழுப்பு எந்த மிருகத்தின் கொழுப்பு அப்படின்னு தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்து மதத்துடைய புனிதமான விலங்கான பசுவின் கொழுப்புன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் முஸ்லீம்களுக்கு அருவருப்பான பன்றியின் கொழுப்புன்னு சொல்லிட்டாங்க. பன்றின்னு சொன்னால் முஸ்லீம்கள் தொடமாட்டேன்றாங்க, பசுன்னு சொன்னால் இந்துக்கள் தொடமாட்டேன்றாங்க. ஸோ என்ன பண்ணுதுன்னா, கலகம் வந்து வெடிக்குது. கலகம் எப்படி உடனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1857 மார்ச் 29 கல்கத்தா பக்கத்தில் இருந்த பராக்பூர், அந்த பராக்பூரில் இருந்த வங்காள படையின் 34வது காலற்படை வீரர் யார்? மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே தான் ஃபஸ்ட்டு எதிர்ப்பை காட்டுறாரு. நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை காட்டுறாரு. அவரை உடனே ஆங்கில அரசு கைது பண்ணுது. கைது பண்ணிவிட்டு 1857 ஏப்ரல் 8 அவரை தூக்கில் போட்டு கொண்டுறாங்க. எதுக்குன்னா பயமுறுத்துறாங்க. ஸோ அப்போ தான் மற்றவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆனால் மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. மீரட் நகரில் மொத்தம் இருந்த 90 வீரர்களில் 5 வீரர்களை மட்டும் தோட்டாவாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மீதி இருந்த 85 வீரர்கள் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வீரர்களுங்க? 85 பேர். 85 பேர் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவங்கள வந்து ஆங்கில அரசு கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ இது வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா. அந்த 85 பேரையும் ஜெயிலில் போட்டாச்சு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, 1857 மே 9 மீரட்டில் புரட்சி வெடிக்குது. புரட்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது எப்போன்னா மே 9. அடுத்து மே 10 புரட்சி வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரியுது. இந்த மாதிரி ஒரு கலகம் உருவாகிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அடுத்த நாள் தான். இந்த மே 10 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மீரட்டில் இருந்த 3ஆம் குதிரைப்படையை சார்ந்த சிப்பாய்கள் 3ஆம் குதிரைப்படையை சார்ந்த சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 85 பேரை ஜெயில் அடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் ஜெயிலை உடச்சி ரிலீஸ் பண்ணிவிட்டு மொத்தம் அங்கேருந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு யார் யாரை சேர்த்துறாங்கன்னு பாருங்களேன். 11வது மற்றும் 20வது உள்ளூர் காலாட்படை வீரர்கள் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு மொத்தம் எல்லா வீரர்களுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே டெல்லிக்கு போகிறாங்க. எல்லா வீரர்களும் ஆங்கிலேயரை எதிர்த்துக்கிட்டு டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு அதே நாள், அதாவது மே 11 2ஆம் பகதூர் ஷா வந்து முகலாய அரசராக இருக்கார். அவரை வந்து இந்தியாவின் பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம்னு பாருங்களேன், ஷாகின் ஷா இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு பட்டம். இந்த பட்டத்தை கொடுத்துட்டு, எப்பா நீ தான் இந்தியாவின் பேரரசர், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் அரியணையில் மட்டும் உட்காந்துருங்க, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு புரட்சியில் வந்து இறங்குறாங்க. உடனே அந்த ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆன கலகம் அப்படியே டப்புன்னு எல்லா இடத்துக்குமே பரவுது. ஒரு இடத்துல வந்து கலகத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் இதுக்காக தான் காத்திருந்துருப்பாங்க போல். ஸோ அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக இந்த டெல்லி இருந்தது பார்த்தீங்களா, டெல்லி புரட்சியின் மையமாக இருந்திருக்கு. இந்த பகதூர் ஷா இருந்திருக்கார் பார்த்தீங்களா, இவர் அந்த புரட்சியின் அடையாளமாக இருந்திருக்காரு. இவர் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தினாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவர் வந்து வயசானவர். ஸோ யார் இந்த பிரச்சனையை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட இருந்த தளபதியான பகத்கான் அப்படிங்கிறவர். பகத்கான் அப்படிங்கிற தளபதி தான் இந்த கலகத்தை வந்து வழிநடத்தியிருக்காரு. அடுத்தது கலகம் வந்து எப்படி அடக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். குறிப்பாக இந்த கலகத்தை ஸ்டார்ட் ஆகும்போதும் அடக்கும் பொழுதும் யார் இந்தியாவுடைய ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கானிங் பிரபு தான் இருந்தார். முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, கானிங் பிரபு தான் அப்போ இருந்திருப்பார். அடுத்தது ஒவ்வொரு ஏரியாவையும் பார்ப்போம். அந்த ஏரியாவில் யார் கலகத்தை ஸ்டார்ட் பண்ணால் யார் அடக்குனாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல பார்க்குறது டெல்லி. டெல்லியை முன்னாடியே பார்த்தாச்சு. டெல்லியுடைய புரட்சிக்கு தலைமை யார்? 2ஆம் பகதூர் ஷா. இந்த கலகத்தை யார் அடக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் நிக்கல்சன், ஆங்கில தளபதி ஜான் நிக்கல்சன் டெல்லிக்கு போகிறாப்புல. அவர் அங்கிருந்த வீரர்களை எல்லாத்தையும் அடக்கி அந்த கலகத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வராரு. எப்போ கொண்டு வராருன்னா 1857 செப்டம்பர் 20 கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அடுத்தது 2ஆம் பகதூர் ஷா இருந்தார் பார்த்தீங்களா, அவரை வந்து நாடு கடத்துகிறாங்க. இந்தியாவில் இருந்தால் திரும்பவும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரங்கூனுக்கு கடத்துகிறாங்க. ரங்கூன் என்பது பர்மா தான். பர்மாவுக்கு கடத்துகிறாங்க. அவர் அங்கேயே இறந்து போயிடுறாப்புல. 1862 இறந்து போயிடுறாப்புல. அவரோட இறப்போட முகலாய வம்சம் முடிவுக்கு வருது. ஸோ கடைசி அரசர் யாருன்னு பார்த்துக்கோங்க, 2ஆம் பகதூர் ஷா. ஸோ டெல்லி வந்து என்ன பண்ணுச்சு, ஆங்கிலோடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அடுத்தது லக்னோ. லக்னோ பகுதியில் புரட்சிக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தா பேகம் ஹசரத் மஹால். இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அயோத்தி நவாபாக இருந்த வஜித் அலியுடைய மனைவி. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் கலகத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க.
குறிப்பாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. மகன் பேர் வந்து பிரிஜிஸ் காதர். அவரை வந்து அடுத்த அரசர்னு சொல்லி அறிவிச்சுட்டு அவங்க போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆங்கில அரசு அங்கேயும் போய் அடக்குது. இந்த லக்னோ புரட்சியை அடக்கினவர் யாருன்னு பார்த்தா ஹென்றி லாரன்ஸ் போய் அடக்கிட்டாப்ல. அடுத்து பார்க்குறது கான்பூர் பகுதியில் புரட்சிக்கு தலைமை ஏற்பவங்க யாருன்னு பார்த்தா கடைசி பேஸ்வா யாருன்னு பார்த்தா இரண்டாவது பாஜிராவ். அவருடைய தத்து பிள்ளை தான் நானா சாஹிப். அவர் தான் இந்த கான்பூர் புரட்சிக்கு தலைமை இருக்கிறாரு. அவரும் அவருடைய நண்பர் வந்து தாந்தியா தோப்பே அப்படிங்கிறவரும் இந்த புரட்சியை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் ஆங்கில தளபதி சர் காலின் கேம்பல் இவர் வந்து கான்பூர் புரட்சியை அடக்கிறாரு. அடுத்தது கான்பூர் முற்றுகை அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த புரட்சி ஆரம்பித்தது பார்த்தீங்களா, ஆரம்பிக்கும் பொழுது ஆங்கில படைகள் இந்த நானா சாஹிப் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்காங்க. எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சரணடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இவர் வலிமையாக இருந்திருக்காரு. அப்போ சரணடைஞ்சவங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் சரி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பவும் அலகாபாத் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எப்படி அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தா படகு வழியாக அனுப்புகிறாரு. படகுல அவங்க போகும்பொழுது அந்த படகை வந்து தீயை வச்சு கொளுத்திட்டாரு. ஸோ இதுதான் அவர் பண்ணது. சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கான்பூருடைய தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் ஹக் வீலர் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாப்ல. ஸோ அதில் ஏகப்பட்ட ஆங்கிலேயர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஆங்கில அரசு உடனே அடுத்த தளபதி அனுப்புகிறாங்க. யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹென்றி ஹவுலக். அவர் வந்துட்டு நானா சாஹிப்பை தோற்கடிக்கிறாரு. குறிப்பாக இந்த ஹென்றி ஹவுலக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு படை தளபதி இருக்கார். யாருன்னு பார்த்தா கர்னல் நீர். இந்த கர்னல் நீருக்கு வந்து ரொம்ப கோபம். அதாவது இவ்வளோ ஆங்கிலேயரை வந்து இந்தியர்கள் கொண்டுட்டாங்கல்ல, அப்போ நாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கர்னல் நீல் என்ன பண்ணுறாருனா ஏகப்பட்ட படுகொலையை வந்து நிகழ்த்துறாருங்க. இந்த கர்னல் நீருடைய ஆணையின்படி அலகாபாத்லேருந்து கான்பூர் வரைக்கும் ஆங்கில படை போயிட்டுருக்கு, அணிவகுத்து போயிட்டுருக்கு. வழியில் சிக்கிற எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை புரிந்தவர் தான் கர்னல் நீல். ஆனால் இப்படிப்பட்ட கர்னல் நீலுக்கும் வந்து இந்தியாவில் செலவு வச்சுருக்காங்க. அதையும் எங்கே வச்சுருக்காங்கன்னா, சென்னையில் மவுண்ட் ரோட்டில் செலவு வச்சுருக்காங்க. இதை எதிர்த்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். எஸ்என் சோமயாலஜி அவர் தலைமையில் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ இந்த சிலை வந்து அகற்றப்படுது அப்படின்னு பார்த்தா, ராஜாஜி வந்து சென்னையில் காங்கிரஸ் அமைச்சரவையை 1937 அமைப்பார். அப்போ தான் இந்த சிலையை அகற்றுறாங்க. இந்த சிலையை மவுண்ட் ரோட்லேருந்து அப்படியே பேர்த்து எடுத்துகிட்டு போய் சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சிட்டாங்க. அடுத்தது ஜான்சி மற்றும் குவாலியர். இந்த பகுதியில் தலைமையேற்றவர் யாருன்னு பார்த்தா ராணி லட்சுமிபாய் கூட ஹெல்ப்புக்கு இருந்தவர் யாருன்னு பார்த்தா தாந்தியா தோப்பே. இவர் எங்கே இருந்திருப்பார்னா நானா சாஹிப்கிட்ட இருந்திருப்பார். நானா சாஹிப் கைது செய்யப்பட்ட பிறகு அங்கிருந்து தப்பிச்சு ஜான்சி ராணிகிட்ட வந்துட்டாப்ல. சரி, இந்த கழகத்தை யார் அடக்குனாங்க அப்படின்னு பார்த்தா ஜெனரல் ஹக்ரோஸ். இவர் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாயை தோற்கடிச்சு கழகத்தை அடக்கியிருப்பார். இந்த ஹக்ரோஸ் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த கிளர்ச்சி நடந்தது பார்த்தீங்களா 1857 இந்த பெரும் கழகம் நடந்தது இல்லையா, இந்த கழகத்தில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகச்சிறந்த தைரியமிக்க தலைவர் யாருன்னு பார்த்தா ஜான்சி ராணின்னு சொல்லி இந்த ஹக்ரோஸே சொல்லியிருக்காரு. அடுத்தது பரேலிங்கிற பகுதியில் தலைமை வகித்தவங்க யாருன்னு பார்த்தா கான் பகதூர் கான். அவர் வந்து புரட்சிக்கு தலைமை இருக்கிறாரு. அந்த பகுதியை யார் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சர் காலின் கேம்பல். அடுத்தது பீகார் பகுதியில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னு பார்த்தா கன்வர் சிங். அந்த பகுதியில் கழகத்தை அடக்கியவர் யாருன்னு பார்த்தா வில்லியம் டைலர். குறிப்பாக இந்த பாடத்தை படிக்கும் பொழுது எந்தெந்த பகுதியில் யார் தலைவராக இருந்தாங்க, அந்த கழகத்தை யார் அடக்குனாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. இதை கொடுத்து பொறுத்துகளை கேட்கலாம். அடுத்தது கழகத்தின் விளைவுகள். இந்த கழகத்துடைய முடிவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1858 இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் என்ன பத்திரிகைன்னு பாருங்கள். லண்டன் டைம்ஸ் இந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த வில்லியம் ஹோர்வர்ட் ரசல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கர்னல் நீல்னு ஒருத்தரை பற்றி படித்தோம்ல, அவருடைய ஆணையின்படி அலகாபாத்திலேருந்து கான்பூர் வரைக்கும் ஆங்கில படைகள் அணிவகுத்து போயிட்டு இருந்திருக்காங்க. வழியில் சிக்கிற எல்லாரையுமே கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ரசலே சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒட்டுமொத்தமாக கழகம் வந்து அடக்கப்படுதுங்க. அடக்கப்பட்ட பிறகு 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ இருந்த கானிங் பிரபு வெளியிடுறாரு. இந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை இந்திய மக்களின் மகாசாசனம், அதாவது மேக்னா கார்ட்டா அப்படின்னு அழைக்கப்பட்டுருக்குங்க. இந்த சாசனத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்திய கவர்னர் ஜெனரல், அதாவது இது வரைக்கும் பார்த்தா இந்தியாவில் இருந்தவங்களுக்கு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு தான் பேர். ஆனால் இனிமே அந்த பேர் கிடையாது, வைஸ்ராய், அதாவது அரச பிரதிநிதி அப்படின்னு பேரை மாற்றுறாங்க. பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பேரை மாற்றிருக்காங்க. பேரை மாற்றிட்டு ஆங்கில அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்திய நிலப்பகுதி போயிடுச்சுங்க. அடுத்தது இதன்படி பார்த்தோம்னா
அப்போ இருந்த கானிங் பிரபு இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக மாறிட்டார். அவரோட அந்த போஸ்ட் முடிஞ்சுது. அடுத்தது வைஸ்ராய் போஸ்ட் வருது. அப்போ கானிங் பிரபு தான் முதல் வைஸ்ராவும் வர்றாரு. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழுன்னு இருந்ததுங்க, ஆங்கில அரசை வந்து கண்ட்ரோல் பண்ண. ஸோ அதை வந்து நீக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசு செயலாளர் தலைமையில் 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் அப்படிங்கிற ஒரு இந்திய கவுன்சிலை உருவாக்குறாங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கழகத்துக்கான காரணத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1853 சட்டமன்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த சட்டமன்றத்தில் ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது, எல்லாருமே ஆங்கிலேயர்கள். ஸோ அதனால தான் இந்துக்களுடைய கருத்துக்களை எங்களால் புரிஞ்சுக்க முடியாமல் போச்சு. ஸோ இந்த பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. நாங்கள் 1861 புதிதாக சட்டமன்றத்தை அமைப்போம், அதில் இந்தியர்களுக்கும் இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையின் அடிப்படையில் நிறைய மாற்றங்களை ஆங்கில அரசு பண்ணாங்க. குறிப்பாக இராணுவத்தில் 2 முக்கியமான மாற்றங்களை பண்ணாங்க. ஒன்று, இந்தியர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க, இந்தியர்களை சேர்த்தவே இல்லை. 2வது, உயர் பொறுப்புகளில் இந்தியர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்திட்டாங்க. அடுத்தது இந்த புரட்சியின் விளைவுகளை பார்க்க போகிறோம். விளைவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புரட்சியால் என்ன ஏற்பட்டது, அதே மாதிரி இந்த புரட்சியை பற்றி வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த புரட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புரட்சி தான் நவீன தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு வழிவகுத்திருக்கு. குறிப்பாக இந்த புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் இராணுவ கழகம், இராணுவ வீரர்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆங்கில படை தளபதி ஒருத்தர் இருக்காருங்க, யாருன்னு பார்த்தா கர்னல் மல்லிசன். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். என்ன புத்தகம்னா, த மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இராணுவ வீரர்கள் தன்னுடைய குணாசக்தியை விரைவில் மாற்றிக்கிட்டு தேசிய எழுச்சியாக இந்த புரட்சியை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது எட்வர்டு ஜான் தாம்சன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1909 சாவர்கர், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், வி.டி. சாவர்கர். அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. என்ன புத்தகம்னா, இந்திய விடுதலை போருங்கிற புத்தகம், த வார் ஆஃப் இண்டியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிகழ்வு அமெரிக்காவில் எப்படி சுதந்திர போர் ஆரம்பித்ததோ அதே மாதிரியான ஒரு விடுதலை போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது சர் ஜான் லாரன்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கழகம் வெறும் இராணுவ புரட்சி மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிய நடத்தப்பட்ட ஒரு சதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்என் சென் அப்படிங்கிறவர் இந்த கழகத்தை இந்திய விடுதலை இயக்கத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்சி மஜும்தார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கழகம் 1857 முன்னாடி சின்ன சின்னதாக அங்கங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் 1857 இந்த பெரும் கழகமாக உச்ச வடிவமாக இந்த கழகம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்திய வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் 1857 நடந்த பெருங்கழகத்தை நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுதல், அப்புறம் சென்னை மகாஜன சபை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இந்திய தேசிய இயக்கத்தை ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம டெய்லியுமே ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து கடைசி வீடியோ வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சாவே போதும், ஐஎன்எம் டாப்பிக்கில் இருக்கிற எல்லாமே உள்ளே கவர் ஆகிரும். நம்ம கம்பைன் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ரிவிஷனுக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க, புதுசாக படிக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.